வரவேற்கிறேன். வரட்டும். அதில் 7ஆம் அதிகாரத்தை மைக்ல ஒருத்தர் வாசிங்க. 7ஆம் அதிகாரத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷரையும் உடையவளாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையாயிராதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரமுண்டு. அது ஒருவருக்கும் விரோதமாயும் மற்றொருக்கு விரோதமாயும் இருக்கிறது, வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்ணையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரத்தராய் இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகுகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரையே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனோடு ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரனை ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனோட வாசம். அது அப்புறம் போலாம். அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படுறது 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட்ல இந்த 7ஆம் அதிகாரத்துல எனக்கு நீங்கள் எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். இதை நான் கட்டளையா சொல்லாம ஆலோசனையா சொல்றேன். என்ன மாதிரி கல்யாணம் பண்ணாம இருந்துட்டா அவங்களுக்கு நல்லது. ஆனா விரதமா அவங்களால இருக்க முடியாதுன்னா வேவுறத காட்டிலும், அதாவது அது நீ கல்யாணம் பண்ணிக்கங்கன்றார். சரி, என்னத்தான் பவுல் சொல்ல வர்றாரு? கல்யாணிக்கும் பண்ணிக்கங்கன்றாரா, பண்ணவானான்றாரா, பிரிஞ்சு போக கூடாதுன்றாரு? என்ன அது? பவுலின் ஆலோசனைப்படி விவாகரத்துக்கு இடமில்லை. நோ பிளேஸ் ஃபார் டிவோர்ஸ். விவாகரத்து பண்ண கூடாது, முடிஞ்சிச்சு. கல்யாணம் பண்ணிக்காம இருக்க நீ முயற்சி இருந்தா நல்லது. உனக்கு எப்படி நல்லது? கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா நல்லதா? அது போய் நல்லதா? ஆமா, நல்லது. எந்த ரட்சியம் இருக்காது, எந்த தொல்லையும் இருக்காது. எவ்வளவு தேவைகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. பிள்ளைகளை, குடும்பம்,
மனைவி, பிள்ளைகள், இப்படி. ஆனா பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, எல்லாரும் அப்படி இருந்துட்டா நல்லது. நான் இத்த கட்டளையா சொல்லாம ஆலோசனையா சொல்றேன். பெரும்பாலான உங்களால இருக்க முடியாது. ஆகவே என்ன பண்ணிக்கங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க. உபவாசம் எடுத்து ஜெபம் பண்றான்ற காரணத்துக்காக மட்டும் வேணும்னா 2 பேரும் பேசிக்கின்னு சில காலம் என்ன பண்ணிக்கலாம், பிரிஞ்சு இருக்கலாம். ஆனா மனைவி புருஷனை விட்டு பிரிஞ்சு போக கூடாது. பிரிஞ்சு போயிட்டு எனக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்க கூடாது. அது பாவம். புருஷன் மனைவியை தள்ளி விடக்கூடாது, டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, விவாகரத்து பண்ணக்கூடாது. அது பாவம். என்ன பண்ணாலும் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. என்ன தொல்லை குத்தாலும் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. பைபிள் கட்டளை தெளிவா சொல்லிருச்சு. குடும்பத்தோடு இணக்கமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வேற செகண்ட் தாட் இல்லை. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்றேன். ஒருத்தன் அவிசுவாசியான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ரட்சிப்புக்குள்ள நத்துறதுக்கு தான் நான் பண்றேன் அப்படின்னா அத்தை நம்பாத. நீ அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்த போறது இல்ல, நீ அவங்க நம்பிக்கைக்குள்ள போயிட போற. அவங்க தான் உன்னை வழி விலகி போக பண்ண போறாங்க. நீ அவங்கள உன் வழியில நடத்த போறது இல்ல. அவிசுவாசியான புருஷன் இருந்தால் அவன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவி இருந்தால் அவள் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாய் ஒருவன் இருந்தால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாய் இருக்கட்டும். விருத்த சேதனம் பண்ணப்படாதவனாய் ஒருவன் இருந்தால் விருத்த சேதனம் பண்ணப்படாதவனாய் அவன் இருக்கட்டும். இவன் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அடிமையாய் அழைக்கப்பட்டவன் கர்த்தருக்குள் சுயாதீனனாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகளாய் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா எழுதிட்டு வர்றார். விவாகம் பண்ணா பாவம் இல்லை, ஆனா உனக்கு ஒரு சவால் இருக்கு. ஆண்டவருக்கும் நீ ஊழியம் செய்யணும், உன் புருஷனுக்கும் மனைவிக்கும் ஊழியம் செய்யணும். 2 பேருக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்காக வேணான்னு நான் சொல்லல. ஆனா 2 பேரையும் உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஊழியத்துக்கு வந்துட்டோம் நாம, இனிமேல் நீ எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. கஞ்சி குடிக்கணும், தரையில பத்துக்கணும், அப்படியெல்லாம் சொல்லி பாஸ்ட் அம்மாவை ஏமாத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் இங்க அப்படியெல்லாம் சொல்லி பாஸ்ட் அம்மாவை ஏமாத்தக்கூடாது. எல்லா மனைவிக்கும் என்னென்ன ஆசைகள் இருக்குமோ அத்தனை ஆசைகளும் பாஸ்ட் அம்மாவுக்கு இருக்கும். மாம்சத்தின்படி எவைகளையெல்லாம் சட்டதிட்டத்துக்குட்பட்டு நிறைவேற்ற வேண்டுமோ அவைகளை கண்டிப்பாய் நிறைவேற்ற வேண்டும். நீங்க இதை எதுக்குன்னா ஒப்பிட்டுக்கோங்க. இதை விட முடியாது. அதுக்கு தான் முதல்ல வேணான்னு பேச்சு கேட்கல, பண்ணிக்கினேன், பக்கத்துல உட்கார வச்சுக்கினேன். இப்போ வந்து பெட்டு கேட்டா வாங்கி கொடு, தலையெழுத்து. ஓகே, ரைட். ஓகே, உண்மையாக அவங்களோட பிணைக்கப்பட்ட ஆத்மாவா இருந்தா, ஒரு ஏர்ல பிணைக்கப்பட்ட 2 மாடுகளா இருந்தா
உங்களால என்ன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அதை தடுக்க கூடாது. ரைட்டா? உங்களால என்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். வேற என்ன காரணத்துக்காக உன்னை நச்சரிப்பாங்க. அப்போ ஆவட்டம் பார்க்கலான்ட்டு காலத்தை ஓட்டணும். ரைட்டா? சோ அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் இருக்கிறது, அது சந்திக்கப்பட வேண்டும். வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கலன்னா பரவாயில்ல, அடிப்படை தேவைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு 2 நாள் 3 நாள் KGF வரீங்க, வரதுக்கு முன்னால் அரிசி பருப்பு எண்ணெய் சோப்பு காய்கறி எல்லாம் அங்குதான் பார்த்துட்டு, அங்க 2 நாள் கறி சாப்பிட போறோம், அவங்க 2 நாளைக்கு கறிக்கு வேண்டிய காசை கையில குத்துட்டு, சரியா? இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லையே. அது போக மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு வேற சிலதெல்லாம் கூட இருக்குது. அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள், புடவை வாங்கி கொடுக்குறது இருந்தாலும் இன்னொன்னு கேட்குவாங்க. இப்படி இப்ப KGFல இருந்து இப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்தேன்ல, காஞ்சிபுரம் வழியா வந்தேன்ல, வர்றப்போ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு திரும்பி அதே கடை வழியா திரும்பி போனா நிக்கவே இன்னொன்னு வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சலிக்காம என்ன பண்ணணும், வாங்கி கொடுங்க. இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரிக்கு சோறு இல்லை, ராத்திரிக்கு பட்டினி, நீ வீட்டுக்கு போனோம். இந்த பவுல் வேற என்ன மம்பல மாட்டி விட்டாரு. இந்த உலகத்துல எந்த புருஷன்கிட்டயும் இல்லாத ஆன்சர் இது. என்கிட்ட எப்படி எதிர்பார்க்கறீங்க? நானும் இதே போராட்டத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரியா? ஆனா பவுல் சொல்ற ஆலோசனை அதுக்கு தான் முதல்ல சொன்னாரு, வானா அப்படின்ட்டு. முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லிட்டாரு. ஆனாலும் நெருப்புல வேகாதீங்க, என்ன பண்ணிக்கோங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி, அடுத்து நம்ம தரிசனத்துல அவங்க பங்காளிகளா இருந்தால் இந்த பிரச்சனை வராது, ஷுவரா வராது. எனக்கு கல்யாணம் எங்க பாஸ்டர், எனக்கு கல்யாணம் என் கல்யாணத்துல எங்க பாஸ்டர் பண்ண பிரசங்கம் இன்னைக்கு வரலாம் அது பசுமரத்தாணி போல் அப்படியே இருக்குது. என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத. உனக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லு. இப்ப அதுக்கு என்கிட்ட வசதி இல்லைன்னு சொல்லு. கர்த்தர் கொடுத்ததும் வாங்கி கொடுக்குறான்னு சொல்லு. 5 வருஷம் கழிச்சு திருப்பி கேட்டா இன்னும் கர்த்தர் கொடுக்கலன்னு சொல்லு. 10 வருஷம் கழிச்சு கேட்டா கொடுத்துருந்தா வாங்கி கொடு, இல்லைன்னா இன்னும் கர்த்தர் கொடுக்கலன்னு சொல்லு. வழிய தூக்கி யார் மேல போடு, தப்பிச்சுக்குவேன்னு சொன்னான். அப்படித்தான் என் வண்டியே ஓடி இருக்குது. சரியா? அடுத்து நம்ம வசதிகள், திரும்ப அதே பாயிண்ட் தான். வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கலன்னா பரவாயில்ல, அவங்க தேவைகளை சந்திக்கணும். ஆனா பொதுவா சகோதரிங்க இந்த ஒரு நிமிஷம் காதை மூடிக்குங்க. தன் முழுவதுமாய் தன் மனைவியை பிரியப்படுத்தின திருப்திப்படுத்தின புருஷன் இந்த உலகத்துல ஒருத்தனும் கிடையாது. No one can satisfy his wife. Nobody. எதுலையுமே, in anything. நீங்க எதுக்குன்னா அர்த்தம் எடுத்துக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. It is impossible for a husband to satisfy his wife fully. இது பல புத்தகங்கள் படிச்சு பலருடைய அனுபவத்தை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது, என் சொந்த கருத்து. முயற்சி செய்கிறோம், முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்வோம், அவ்வளவுதான். இதுக்கு 27ஆம் வசனத்துல, நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே, நீ மனைவி இல்லாதவன் இருந்தால் மனைவியை தேடாதே, நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்தில் உபத்திரவப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். மேலும் சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில்,
இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளை குறித்து கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளை குறித்து கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளை குறித்து கவலைப்படுகிறாள். 39ஆம் வசனம், மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனமாய் இருக்கிற எவனையாகில் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாய் இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். விதவைகள் மறுமணத்தை குறித்து பவுல் எதிர்ப்பு சொல்லவில்லை. புருஷன் இறந்துட்ட பிறகு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுன்னு தான் நல்லதுன்னு ஆலோசனை பவுல் சொல்றார். இந்த உபதேசத்துக்கு மேற்கத்திய உலகம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. வெஸ்டர்ன் வேர்ல்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க? தனிமையா இருப்பதை கொடுக்கும். தனிமையா இருப்பதை காட்டிலும் வாழ்க்கையினுடைய முடிவு கட்டத்திலே, வயதான நாட்களிலே நமக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. வயதான நாட்களில் நமக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. அதுக்காக ஒழுக்கமில்லாத உறவில் இருப்பதை விட முறையாக திருமணம் செய்து நல்லொழுக்கத்தோடு வாழ்வது நல்லதுன்னு அந்த மேற்கத்திய சிந்தனை. ரொம்ப இது குறித்து நான் பேச விரும்பல. இது ஒரு ரொம்ப பர்சனல் டச் பண்ற விஷயம். இதை குறித்து நான் ரொம்ப பேச விரும்பல. கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது கட்டளை. கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது கட்டளை. தாம்பத்தியத்தில் பாவம் இல்லை. மனைவி அல்லாத திருமணத்துக்கு முன்பு வைத்துக் கொள்ளக்கூடிய எல்லா உறவும் பாவம். அதுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. அதுக்கு ஓகே சொல்றதுக்கு வேதத்தில் எங்கும் இடம் இல்லை. மனைவியே வேணான்றவரு பவுலு, மனைவியே வேணான்றவரு அந்த உறவை போயிட்டு ஓகே சொல்லுவாரா? தப்பான உறவை போயிட்டு ஓகே சொல்லுவாரா? சீரியஸ் விஷயம் இது. எப்படின்னா வாழல, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. இல்ல, மன்னிக்கிறார். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது முன்னாலே ஒரு வசனத்துல சொல்லிட்டாருல்ல, எதையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு, ஆனா எல்லாம் ஓகே. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்றேன். நான் வந்த உடனே ஐயா சொன்னார், என்ன தமிழ் வாத்தியார் மாதிரி வந்துட்டுக்கிறாரு, என்ன ரைட்டா? தமிழ் வாத்தியார் மாதிரி வந்துட்டுக்கிறாரு. இது உங்க ஊர்ல தோன்றின உடை, இது உங்க ஊரினுடைய உடை, இது நம்ம ஊரினுடைய உடை. நான் மட்டும்தான் இது தானே. சரி, ஓகே. இப்போ நான் இங்க கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னால இவ்வளவு தூரம் முடி விட்டுன்னு ஒரு காதல கம்பல் போட்டுக்கின்னு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்ல முட்டிக்கிட்ட கொஞ்சம் கிழிச்சிட்டு, இங்க கிட்ட கொஞ்சம் கிழிச்சிட்டு, தொப்புளுக்கு மேல டீ ஷர்ட்டு, இடுப்பு கீழே பேண்ட்டு, உள்ள போட்டுனுக்கிற ஜட்டியெல்லாம் தருது. அப்படி வரான்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அப்படித்தான் தெரிஞ்சுன்னுக்குறாங்க இல்ல. அப்படியும் வர எனக்கு என்ன இருக்கு, உரிமை இருக்கு. அது ஒன்றும் பாவம் இல்லை. ஆனா எனக்கு தகுதி பத்தாது. எனக்கு அது எப்படி இருக்காது சொல்லுங்க, தகுதியாயிராது. இப்போ தூரத்துல இருந்து கார் ஓட்டின்னு வரோம் இல்லையா, இப்போ சில கடைங்க என்ன கடைங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. உண்மையா சொல்றேன், இது என்ன கடைங்கன்னு நம்மளுக்கு
தெரியாது. அப்படித்தான் அங்க ஒரு கடையில ஒரு 4 மாசத்துக்கு முன்னால போய் நிறுத்திட்டேன். சாப்பிடுறது கடை தான் ஐயா, ஒண்ணும் இல்ல. எதிர்க்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறவங்க எல்லாம் குர்ன்னு பாக்குறாங்க, ஆனா சாப்பிட்டு தாங்குறாங்க. ஒரு தோசை தான், ஏதோ கொஞ்சம் குழம்பு தான், ஆனா சும்மா காரம் மூளைக்கு எட்டுது. அப்புறமா தான் சைட்ல பார்த்தா அங்க ஒரு கடை இருக்குது, இன்னொரு கடை. அதை பார்க்காதன்னா இந்த கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். இது சைட் டிஷ் கடை, சைட்ல மெயின் கடை இருக்குது. தெரியல, நான் இந்த ஊருக்காரனா, ஆப்ரகாம் பாஸ்ட் கூட இருந்து அங்க வானா பாஸ்ட் வேணா அப்படின்னு சொல்லிப்பாரு. நான் ஒண்டியில வந்துக்கிறேன். சரி, அன்னைக்கு உட்காந்துட்டோம், ஆர்டர் பண்ணிட்டோம், நான் ஒரு தோசை சாப்பிட்டோம், வந்துட்டோம். அது அடுத்த முறை அங்க போறதுக்கு எனக்கு சொல்லுங்க தகுதி பத்தாது. நல்லா தான் இருந்துச்சு, அண்ணா டேஸ்ட்ல எல்லாம் ஒன்றும் குறை இல்லை, சும்மா கும்முன்னு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இன்னொரு முறை அங்க போறதுக்கு தகுதி பத்தாது. ஏன்னா அந்த வழியா நீங்க 4 பேர் வந்தா என்ன நீங்க அங்க பாத்தீங்கன்னா இந்த கடையில கஸ்டமரா பாப்பீங்களா, அந்த கடை கஸ்டமரா பாப்பீங்களா? தகுதி பத்தாது. இன்னொருத்தர் பின்மாற்றத்துல போறதுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, வழிவகை செய்யக்கூடாது. அதைத்தான் பவுலுங்க அற்புதமா சொல்லி இருக்கிறார். அடுத்து டைவர்ஸ் வேணாம், தவறான உறவு வேணாம், கர்த்தருக்கு முன்னால பரிசுத்தமாய் வாழுங்க சொல்லி முடிச்சிட்டார். 8ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம இனி எல்லா அதிகாரத்தையும் படிச்சுன்னு போக நேரம் இருக்காது. இந்த 8ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், நமக்கு விக்கிரகத்தை படைச்சதுல சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அது பாவம் இல்லை, அது பிரச்சனை இல்லை. எந்த சாப்பாடு நம்ம முன்னால வந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சோத்திரம் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், சாப்பிட்டுறோம். சரியா? 2 சீனரி பவுலுங்க சொல்றார், 2 பின்னணி. 1, விக்கிரகத்துக்கு பலி போடுறாங்க, ஆடை வெட்ட போறாங்க, ஆத்தாக்கு குழு ஊத்துறாங்க, அதுல பாஸ்டர் ஒன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. நீயும் எல்லாரோட நல்லா ஒத்து நல்ல பிரின்சிப்ல போனோன்ட்டு நீ அங்க போயிட்டு இருக்கிற. அதை வெட்டி குலதெய்வத்துக்கு படையல் போட்டு உனக்கும் ஒரு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அதை சொல்லாம ஒரு சாப்பாடை கொடுத்தா நீ சோத்திரம் போன்ட்டு என்ன பண்ணிடலாம், சாப்பிட்டுடலாம். அப்படி நீ சாப்பிடுறப்போ புதுசா ரச்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி உன்னை பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உன் நிமித்தமா பின்மாற்றத்தை போற ஒரு சூழ்நிலை இருந்தா அதை என்ன பண்ணாத, உனக்காக இல்ல, யாருக்காக, அவனுக்காக என்ன பண்ணாத, சாப்பிடாத. இன்னொன்னு, ஆட்டை பலி போட்டான், விருந்து பச்சான், படையல் போட்டான், உனக்கு வேணும்னே உன்னை கொடுத்து இதனால உன்னை தீட்டு பத்தணுன்றதுக்காக உனக்கு சொல்லாம எத்தனை பிரதர் பிரியாணி சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டான். நீ வாங்கி பிதா சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி சாப்பிட்டா உனக்கு அதுல என்ன இல்லை, பங்கு இல்லை. பிரசாதம் கொடுத்தான்னு வச்சுக்கீங்களேன், லட்டுன்னு நினைச்சு சொத்து என்ன பண்ணிடலாம், சாப்பிட்டுரு. லட்டுன்னு சாப்பிடு, திருப்பதி பிரசாதம் சாப்பிடாது. இது 2க்கு வித்தியாசம் புரியுதா? அதுவும் லட்டு தான், இதுவும் லட்டு தான். அது கடவுளுக்கு படைச்சிட்டு கடவுளின் பெயரால் கொடுத்தா சாப்பிடாத. சாதாரண ஒரு பொருளா கொடுத்தா என்ன பண்ண, சாப்பிட்டு. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. விக்கிரகத்துக்கு கொடுக்குற அந்த மரியாதை கொடுத்தா அதை சாப்பிடாது. சரியா? விக்கிரகத்துக்கு கொடுத்த அந்த மரியாதையை குத்தி வணக்கம் போட்டு என்ன பண்ணாத, சாப்பாடு. சோத்துக்கு வணக்கம் போட்டு சாப்பிடாத, சோத்தை பிளஸ் பண்ணி சாப்பிடு. இது 2த்துக்கும் ரொம்ப வித்தியாசங்குது. ரைட்டா? சிலர் சாப்பாடு எடுத்து அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க, அது சோத்துக்கு வணக்கம் போடுறது.
நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே இந்த சாப்பாடை இது இருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குது? ரொம்ப கடலில் வித்தியாசம் இருக்குது. சாப்பாட்டை என்ன பண்ணாத, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட அந்த பயபக்தியோட எந்த பொருளையும் சாப்பிட. சரியா? ஏன்னா நீ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட பொருளை சாப்பிடுற மேஜையில நீ உக்காந்துக்கிற, அந்த இடத்துல பலனில்லாத ஒரு சகோதரன் உன்னை கண்டால் அவனும் மற்ற சாப்பிட துணிவான், அதனால் அவனுக்கு பின் விளைவுகள் ஏற்படும். ஆகவே அவனுடைய ரட்சிப்பின் நிமித்தமா விக்கிரகுக்கு படைத்தப்பட்டதை என்ன பண்ணாத, சாப்பிடாது. ஓகே, என்ன கேட்டீங்கன்னா, இந்தியாவுல விக்கிரகத்துக்கு படைக்காத ஒரு பொருள் கூட நம்மளால வாங்க முடியாது. ஒரே பொருள் கிடையாது. ஒன்னும் இல்லை, அரிசி. நெல் விதைக்கிறப்பவே விவசாயிக்கு அங்க என்ன பண்ணிட்டான்? படைச்சிட்டான். விதை நாத்தே விட்டான், அங்கவே பண்ணிட்டான். சரி, அது முடிஞ்சிச்சு. அரிசி ஆயிட்டு அரிசி மண்டிக்கு வந்துச்சு. காலையில நீ கடைக்கு போறதுக்கு முன்னால் அவன் போய் திறந்து ஊதுபத்தி போட்டனா போட்டான், பூஜை போட்டான். சரி, அரிசி கதை தான் அப்படின்னா கறி கதைக்கு போனா அவன் தலை மேல கர்ச்சீப் கட்டிக்கின்னு 2.25 பார்த்துட்டான் கோழிய. 1, 2, 3 பிஸ்மில்லா. அவன் முல்லா குத்துட்டான். அத்த எத? கோழிய, ஆட்டை, மாட்டை எத்தனை கூட்டம் எல்லாம் பூஜை போட்டான். பூஜை இல்லாத ஒரு பொருள் நமக்கு அப்படின்னா, நம்மளே சொந்தமா விவசாயம் பண்ணி, நம்மளே மீன் பிடிச்சி, நம்மளே ஆட்டை வளர்த்து, நம்மளே கோழி, இது சாத்தியமா? நம்மளால பாத்துக்க முடியல. நம்ம நாட்டுல பொறுத்தவரையில விக்கிரகத்தை விலக்கி வச்சுட்டு நம்மளால வாழவே முடியாது. ஆனா அது நம்மை எதுவும் பண்ணாதபடிக்கு அற்புதமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காத்துக்கலாம். சிம்பிள். எல்லாத்தையும் சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தி குத்தா கூட பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டு தெரியாத சாப்பிட்றான்னு குத்துட்டான். சாப்பிட்ட பிறகு சொல்றான், இது என்ன தெரியுமா, நேற்று இதுக்கு இருக்கட்டும் போடா, என்ன ஒண்ணு, அது ஒரு வித்தியாசம். அது வாய்க்குள்ள போற வரலன்னு தான். அது போன பிறகு அது பேர் வேற, முடிஞ்சிச்சு, ஜஸ்ட் கடந்து போயிட்டாரு. ஏன் இத சொன்ன? இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏசியன் ரத்தம் செய்யும். நீ என்னால கை கழுவ முடியாது, பாதி உள்ள போயிடுச்சு, மீதியும் போயிட்ட பிறகு பாத்துக்கிறான். பாதி ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன விக்கிரகு படைக்கப்பட்ட இத்தையா இந்த சபைக்கு எழுதினார்கள், அந்த பாயிண்ட சொன்னா நீங்க முழுசா விளங்க வைக்கணும். அந்த ஊருக்கு கடவுள் யாரு? காதல் தேவதை. அவங்க வழக்கம் என்ன? அங்க போய் அவ பாதத்துல வச்சு அத சாப்பிட்டா குழந்தை பிறக்குமா. உனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லுக்கிறேன்டா நானு. நீ என்ன கனெக்ஷன் புரியுதா? அந்த பாயிண்ட்ல, அந்த கான்டெக்ட்ல சொல்றாரு. நீ என்னத்துக்கு அவளுக்கு படைச்சத நீ எத்தனை அந்த பயபக்தியோட குழந்தை பிறக்கும்ன்ற நம்பிக்கையில அதை சாப்பிடுற, அந்த பாயிண்ட் சொல்றாரு. நம்மளுக்கு விக்கிரகம் அப்படின்ன உடனே நம்ம உடனே எதுக்கு வந்துட்டோம்? நம்ம ஊர்ல பழகிட்ட. சரியா? நாம அதுல உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தெரியாத சாப்பிட்டுட்டா கொலை குற்றமும் இல்லை. பயபக்தியோட சாப்பிட்டா தப்பு. பிரசாதம் சாப்பிட்டா தப்பு, சாப்பிடக்கூடாது. அது ஒன்னில் ஒரு சாப்பாடுன்னு சாப்பிட்டா ஒரு தப்பு. அதுலயும் இன்னொரு சகோதரன் பின்மாற்றத்துல போக சொல்லுங்க, வழி செய்ய கூடாது. 10ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும்
அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு சிருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். இத சொன்னா, இந்த சம்பவத்தை சொன்னா எது சொல்லு இல்ல, எல்லாத்தையும் படிச்சுன்னு போக முடியாது. போயின்னுக்கிறேன், வரேன் 9ல ஒரு பாயிண்ட்டுக்கு இது வரேன், இங்க போயிட்டு கொஞ்சம் அங்க வரேன். இது அதனால தான் இங்க 7ஆம் வசனத்தோட நிறுத்திட்டோம். நல்லா கவனிங்க. மோசேயின் தலைமையில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானானை நோக்கி புறப்பட்டார்கள். புறப்பட்டதும் மோசே சீனாய் மலைக்கு போயிட்டாரு 10 கட்டளை வாங்கின்னு வர்றதுக்கு. மோசே வர தாமதமாச்சு. என்ன நடந்துச்சு? ஜனங்கள் எல்லாம் ஆரோன் கிட்ட போய் என்ன கேட்டாங்க? எங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்த தெய்வம் எதுன்னு கேட்டாங்க. உங்க காதுல மூக்குல இருக்கிற தங்கத்தை எல்லாம் கழட்டி கொடுங்கன்னு கேட்டான். கழட்டி குத்தாங்க. நெருப்புல போட்டான். என்ன வந்துச்சு? கண்ணுக்குட்டி வந்துச்சு. அதை கொண்டு வந்து நிறுத்திட்டு இதுதான் உங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்த தெய்வம்னு சொன்னா. ஜனங்க என்ன பண்ணாங்க? அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் படையல் போட்டு, அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னால என்ன போட்டு? படையல் போட்டு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மியூசிக் போட்டு, ஃபர்ஸ்ட் புசித்து குடித்து. எதை? படையல் போட்டத புசித்து குடித்து. குடிச்சது என்ன ஆயிருச்சு? வெறியாருச்சு. வெறியாருனதும் சற்று பாரமாச்சு, வேஷ்டி பாரமாச்சு. ஒன்னொன்னையா கழட்டி போட்டு நிர்வாணமாய் அந்த விக்கிரகத்துக்கு முன்பதாக தங்களை கெடுத்து கொண்டார்கள். பவுல் என்ன சொல்றாரு 7ஆம் வசனத்துல? அவர்கள் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிரு. அவர்களில் சிலர் வேசிதனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அது போல நாமும் வேசிதனம் பண்ணாதிருப்போமாக. சில கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. ஆகவே 14ஆம் வசனம், எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு ஓடுங்கள். 21ஆம் வசனத்திலே நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்கா. திரும்ப அதே வசனத்தை சொல்லுகிறார். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தது நிமித்தம் மனசாட்சி நிமித்தம் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. 33ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலாயிராதுங்கள். இடரற்றவளாயிருங்கள். ஓகே, இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்ல, இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை குறித்து 8, 9, 10 இந்த 3 அதிகாரத்தை ஒன்னா சேர்த்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இந்த ஆரோன் கண்ணுக்குட்டி சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ படிங்க. புரிஞ்சிச்சுல்ல என்ன சொல்ல வர்றாருன்னு? ஆரோன் கண்ணுக்குட்டி சம்பவத்தை சேர்த்து படிச்சா பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சிருச்சு இல்ல? நாம அப்படி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க கூடாது. 9ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுவாதீனன் அல்லவா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா,
நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மறுதாரமாவது மறுத்தரமாவது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாது இருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம் தானா அதிகாரம் இல்லை? கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. இதுல என்னுடைய சொந்த கருத்தை திரும்பி 11ஆம் அதிகாரத்துல அங்க சேர்த்து சொல்லிடுறேன். பவுல் என்ன சொல்றாருன்னா, பேதுரு எல்லாம் எங்க போனாலும் அவருக்கு ஃப்ரீ டிக்கெட்டு, ஏசி ரூமு, ஸ்டேஷன்ல பிக்கப் பண்றதுக்கு ஆளு, அல்லது ஏர்போர்ட்ல பிக்கப் பண்றதுக்கு ஆளு, ஏசி ரூம், தடபுடலான சாப்பாடு, ஃபிஷ் ஃப்ரை, பிரெட்டு, பால் கட்டி. இதுதான் யாருக்கு? பேதுருக்கு. பைசா செலவில்லை அவருக்கு, எல்லாத்தையும் ஊழியமே பார்த்துக்கும். பாலுக்கு அப்படி இல்லை. இவரே கை தொழில் செய்யணும், இவரே சம்பாதிக்கணும், அதுல தான் வயிற்ற கழுவிக்கணும், ஊழியத்துக்கும் கொடுக்கணும். மற்ற அப்போஸ்தலருக்கெல்லாம் சபை கொடுக்குது. பவுலுக்கும் பர்னபாக்கும் இவங்க புறஜாதி மத்தியில ஊழியத்தை தெரிந்து கொண்டபடியால் அவங்களுக்கு ஊழியத்துல வருமானம் இல்லை. அத சொல்றாரு. மனைவி என்ற ஒரு சகோதரி அழைத்து கொண்டு ஊழியன்ற பேர்ல ஊர் சுத்துறதுக்கு எனக்கு மட்டும் கட்டளையிடப்படவில்லையான்றார். பேதருக்கு இருக்குது, கொண்டு போறாரு. உமக்கு இல்ல, சும்மா ஐயா. பவுலத்தான் சொல்றேன் நான், இல்ல. பேதருக்கு மனைவி இருக்கிறாள், தனியா ஊழியத்துக்கு போக கூடாது. மனைவியை கூட்டுன்னு போறாரு. எனக்கு மட்டும் கட்டளையிடப்படவில்லையா? சோத்திரம். அங்கலாய்ப்பினால் மனுஷனுக்கு வரக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பவுலத்தை ஒப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேதருக்கு அதை அங்க இழுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இது பிற்காலத்துல படிக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அப்போ அப்போஸ்தலரெல்லாம் ஜோடி ஜோடியா சுத்தினானுங்க, பவுல் மட்டும் தனியா சுத்தினாரான்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. கரெக்டா? சபை உபதேசமே தனியா வீடு சந்திக்க போவாதன்னு சொல்லுதே. போனா வீடு சந்திக்க போனா யாரை கூட்டுன்னு போனது? மனைவி கூட்டுன்னு போன்னு சொல்லுதே. அப்படி இருக்கிறப்ப இங்க ஒன்னோட ஒண்ணு மாறுபட்டுன்னு இருக்கிறதே அப்படி அல்ல. பவுல் என்ன சொல்றாருங்க, எனக்கு கையில உழைத்து அதுல வரக்கூடிய வருமானத்துல நான் ஊழியத்தை நடத்த சிலாக்கியம் பெற்றிருக்கிறேன். அது எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. அவங்களுக்கு கொடுத்த கிருபை, அவங்க சார்ந்து இருக்கிற அந்த அமைப்பு அல்ல அந்த ஊழியம், போதிய பணம் அங்கே இருக்கிறது. அவங்க ஊழியக்காரருக்குன்னா குத்து தாங்குறாங்க. நான் இப்போ மனசுல நொந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மனசுல ஒரு சின்ன பீசர் எண்ணெய் வந்துருச்சு எனக்குள்ள. நான் இந்த குன்றத்தூருக்கு போறேன், 2-3 மாசம் காணிக்க கொடுத்தாங்க. இப்போ ஒன்றும் நான் சும்மா சொன்னேன் வேணான்ட்டு, இவங்க கொடுக்காத விட்டாங்களேன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2000-3000 நான் மனசுல வச்சோம்னா எனக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கானது ஸ்டாப் ஆயிடும். இப்ப புரியுதாயா? அப்ப இது மேல நான் என்ன செலுத்தக்கூடாது? கவனம் செலுத்தக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், இது ஆவிக்குரிய காரியங்கள். இது இன்னைக்கு எனக்கு பெட்ரோலுக்கு தேவைன்னா கொடுக்க போறாரு, யார் உள்ளத்துல பேசி கொடுக்க போறாரு. என்கிட்டக்குதுன்னா கொடுக்க போறது இல்லை, என்கிட்டக்குது. ஆக இன்னைக்கு யாரும் எனக்கு டீசலுக்கு 5000 கொடுக்க போறது இல்லை. சப்போஸ் ஒரு நாள் ஃபார் சம் ரீசன் இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், வந்துட்டேன், திரும்பி போக பெட்ரோல் இல்லை. ஆபிரகாம் பாஸ்டருக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என் பாட்டு கிளாஸ் நான் தின்னுக்கிறேன், முடிஞ்சிச்சு, சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிக்கிறோம், முடிச்சவொன்னு ஆண்டவர் அவர் உள்ளத்துல பேசுவார். இன்னைக்கு அவர் கையில ஒரு 5000 கொடுத்தான்ப.
ஏன்னா என்னையும் அவரையும் ஊழியத்துல நடத்துறது யாரு? கர்த்தர். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? யார்கிட்டயும் நம்முடைய தேவைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவைன்னு வந்தா உண்மையா நடந்தது சொல்றேன். சென்னைக்கு வந்தேன் ஒரு முறை மீட்டிங்கு. இங்க இருந்து தான் போனோம் இல்லையா? அங்க போனா இல்ல சொல்லிங்கல்ல, 3 இடத்துல ஒரே நாள் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஒருத்தர் 3000 வாங்கிட்டார், ஒருத்தர் 2000 வாங்கிட்டார், ஒருத்தர் 1000 வாங்கிட்டார். என் வண்டியில அந்த ப்ளூ கலர்ல ஏதோ போர்டு வைக்கணுமாமே, கார்ல ப்ளூல ஏதோ ஒரு போர்டு வைக்கணுமா. நம்ம இன்னும் வராது இல்ல, எங்க ஊர்ல யாரும் எதுவும் கேட்கறது இல்ல, இங்க பிடிச்சிட்டாங்க. சரி, 3வது ஆள் நல்ல வேலை ஒரு டோக்கன் போட்டு கொடுத்துட்டான். ரிட்டர்ன் போனா 4 இடத்துல பிடிக்கிறாங்க. சிக்னலுக்கு சிக்னல் நிக்க வைக்கிறாங்க. கட்டிட்டேன். உண்மையா குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வரத்துக்குள்ளலாம் எல்லா காசும் செலவழிஞ்சிச்சு. எத்தனை அந்த பணமெல்லாம் செலவழிஞ்சிச்சு. ஆனா ஒரு மீட்டிங் போன பாரு, அந்த பாஸ்டர் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு கவர் குத்துந்தார். நம்ம அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி அது பிரிச்செல்லாம் கூட பார்க்கல. அது பர்சில் ஒரு ஓரத்துல இருக்குது. நான் எத்தனை அந்த பணமெல்லாம் இப்படி எதிர்பாராத செலவுகளால செலவாயிடுச்சு. காஞ்சிபுரம் தாண்டும் இப்ப சாப்பிடணும், நான் பண்றது இந்த பணமெல்லாம் போயிடுச்சு. அந்த கவர் பிரிச்சு அதுல இருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு. எவ்வளவு செலவாச்சு அதோட அதிகமாவே இருந்துச்சு. முன்கூட்டியே என் பர்ஸ் காலி ஆயிடும்னு யாருக்கு தெரிஞ்சுக்குது? ஆண்டவர் தெரிஞ்சுக்குது. ஒரு வெயிட்டான ஒரு கவரை யாரோ ஒருத்தர் உள்ளத்துல பேசி ஆண்டவர் குத்துக்கிறாரு. இப்படித்தான் நம்மள நடத்துறது. பவுலத்தை தான் இங்க சொல்றாரு. அவங்க அப்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், நான் இப்படி அழைக்கப்பட்டு. பொதுவா கர்த்தருடைய வேலை நடக்கிறதே, கர்த்தருடைய ஊழியம் நடக்கிறதே. அதாவது பந்தய 24, 25 மட்டும் வாசிச்சு நம்ம கடந்து போலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஓகே, இப்போ பந்தயத்துக்கு தேர்தல் ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுறாங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது இல்லை. ஆனா ஓடுற எல்லாரும் தங்களை இச்சை அடக்கத்தோடு காத்துக்கொள்ளுறாங்க. எல்லாரும் அந்த எக்ஸசைஸ் பண்றாங்க. எல்லாரும் தேவையானதை மட்டும் சாப்பிடுறாங்க. டெய்லி தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிடுறது இல்லை. ஓட்டப்பந்தய வீரர்கள், வீராங்கனைகள் அவங்க என்ன அளவா சாப்பிட்டு தங்க உடம்பு எப்படி வச்சுக்கிறாங்க? ஃபிட்டா வச்சுக்கிறாங்க. மூக்க மருந்து சாப்பிடாம ஓடுறாங்க. ஓகே, இவ்வளவு காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு தலைப்புல கொண்டு வந்துட்டாரு. எந்த தலைப்புல? செக்ஷுவல் சின். நெக்ஸ்ட் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை வாசிக்கும் பொழுது என்ன, கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல சபை கூடி வருதலை குறித்து, கேதரிங் ஆஃப் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களின் கூடுகை குறித்து. இதுல முதல் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். ஓகே, இதுக்கு பவுலுக்கு சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் தான். நான் சொல்ல முடியாது இங்க இருக்கிற யாரையும் பார்த்து நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீ என்ன பின்பற்றினுவான்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. என் பிள்ளைங்களுக்கே என்னால சொல்ல முடியாது. ஆனா பவுலுக்கு சொல்ல என்ன தைரியம்? இப்ப எவ்வளவு சுயநலமற்ற வாழ்க்கை. இதுல 2 குறிப்பு இருக்கிறது. எவ்வளவு சுயநலமற்ற வாழ்க்கை அவர் வாழ்ந்திருந்தால் அவரால் எப்படி சொல்ல முடியும்? எப்படி தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றி கொண்டு வாருங்கள்னு சொல்லி இருப்பாரு. சரி, இப்படி சொன்னவரு, சகோதரரே எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். புருஷனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஜெபம் பண்ணும் போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை
புருஷன் தலையை மூடிக்க கூடாது. மனைவி பெண்கள் ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாத இருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் மூடிக்கொண்டிருக்க முக்காடிட்டு கொண்டிருக்க. சரி சரி, இங்க பிரச்சனை இல்லை. எல்லாம் வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா என்ன போட்டுறீங்க? முக்காடு போட்டுறீங்க. சூத்திரம். நம்ம கலாச்சாரத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சகோதரிகள் அணியக்கூடிய இந்த ஆடை அலங்காரம் அவங்களுடைய எதையும் எக்ஸ்போஸ் பண்றது இல்லை. பட் அவங்க அணிந்து கொண்டிருந்த ஆடை அலங்காரம் அப்படி இல்லை. அதுவும் இவங்க விபச்சார தொழிலிலிருந்து வெளியே வந்து பழைய மாதிரியே ட்ரெஸ் போட்டுன்னு இந்த சகோதரிகள் ஒரு பிரசங்கியார் முன்னால நின்று பிரசங்கம் பண்றாரு. அலங்கோலமா ஆடை அணிந்து கொண்டிருக்கிற சகோதரிகள் முன்னால உட்கார்ந்து இருந்தா இந்த பிரசங்கியாரால பிரசங்கத்தை கவனம் செலுத்த முடியுமா? முடியாது. தேவதூதனே வந்துட்டான், அவனால வந்த செய்தியை சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஒழுங்கா என்ன போட்டுக்குங்க? போட்டுக்குங்க. முடி வெட்டுறது, முடிய வெட்டுறது ஸ்திரீகளுக்கு கனவீனம். முடிய நீளமா வளர்க்கிறது ஆண்களுக்கு கனவீனம். நான் சொல்லல, 14:15 புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்து நீங்க சபையிலே கூடி வரும் பொழுது அவன் 20ஆம் வசனம், சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? உங்க வீட்டுல போய் அதை செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி நீங்கள் புசிங்க, உங்களுக்காக பிற்கப்படுகிறேன் சரீரமாய் இருக்கிறது என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் மாசம் மாசம் பட்சமே மனப்பாடம் ஆயிடுச்சு. ரைட்டா? என்ன பண்ணானுங்க? சாப்பிடுறப்போ இது சர்ச் ஆராதனைக்கு வர்றப்போ எல்லாரும் என்னத்த திராட்சை ரசத்தையும் சாப்பாடும் சோத்து முட்டையோட வந்துட்டாங்க. சர்ச்சு முடிஞ்சிச்சா, எல்லாம் பாட்டில் பிரிச்சாங்க, சாப்பாடு பிரிச்சாங்க, ஒரு வட்டமா உக்காந்திக்கினாங்க, சேர்ஸ்ன்னு சாப்பிட்டாங்க. வசதி படைச்சவங்க, பசியாக்குறவங்க பசியாவே இருந்தாங்க. பசி அந்த வீட்டுல போய் சாப்பிடு. இது போஜனத்துக்கான இடம் இல்லை, இது ராபோஜனம், திருவிருந்து. இத ஆசரிக்க வேண்டிய ஒரு வழி இருக்கிறது. அது என்னன்னா, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். தினிமித்த உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்து நம்மை நாமே நிதானித்து இருந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஒரு இன்சிடென்ட்ஸ் பவுலத்தை மென்ஷன் பண்ணல. இப்படித்தான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு திருவிருந்தின் நாள்ல எல்லாரும் திருவிருந்து ஆசரிக்கிறப்போ திருவிருந்து கூட வைன் அவங்க கொண்டு வந்த திராட்சை ரசத்தை கலந்து குடிக்க ஆரம்பிச்சு போதை தலைக்கேறி அங்கேயே செத்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவருடைய சமூகத்திலே. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ள அநேகர் நித்திரையும் அங்கேயே ஹார்ட் அட்டாக் ஆகி செத்துக்கிறாங்க. எங்க? சர்ச்சில், திருவிருந்துல. அதனால அதுக்கான இடம் இது இல்லை. வெறி கொண்டு இருக்கக்கூடாது, வயிற்றுக்கு சாப்பிடக்கூடாது, ஆக்கினைக்கு உட்பட்டவர்கள் ஆகக்கூடாது, நியாயம் தீர்க்கப்படும்படியாக போகக்கூடாது. 11ஆம் அதிகாரத்துல திருவிருந்தை குறித்து. அடுத்து 12ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை.
வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஊழியம் ஒன்று தான். 8 to 10 வரை வாசிக்கலாம். எப்படி எனில் ஆ, ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் இன்னொருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் இன்னொருவனுக்கு விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்க வரங்களும் இன்னொருவனுக்கு குணமாக்கும் வரம், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் அற்புதம் செய்யும் வரம், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் தீர்க்க தரிசனம், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் பல பாஷை பேசுகிறது. வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 9 வரங்களை குறித்து ஒரு பட்டியல் எடுக்கிறார் பவுலுங்க. சரியா? 9 வரங்கள் இருக்கிறது. ஆனா நம்ம ஒண்ணு மட்டும் பிடிச்சிக்கணும். எது அது? சொல்லுங்க, சொல்லுங்க தைரியமா. மிச்சம் 8 வரும், மிச்சம் 8 வரும். ஏன் அற்புதம் செய்ய வரத்தை கேட்க மாட்டேன்றீங்க? வால் போஸ்ட்ல உங்க பேர் பக்கத்துல அற்புதம் வல்லமை பெற்ற ஊழியக்காரன் ஏன் போட்டுக்க மாட்டேன்றீங்க? தீர்க்க தரிசனம் சொன்னா தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்னு போட்டுக்கிறீங்க. ஏன்னா அதுக்கு எஸ்கேப் ஆயிடலாம். இப்ப இல்லைன்னா எதிர்காலத்துல நிறைவேறும். ஜெபம் பண்ணுங்க பிரதர், கர்த்தர் சொல்லிட்டாரு, நிறைவேறும், ஜெபம் பண்ணுங்கன்றது எஸ்கேப் ஆயிடலாம். சுகமாக்கும் வல்லமை அப்படி இல்லை. வியாதிஸ்தரை கொண்டு வந்து நிறுத்துவாங்க, ஜெபம் பண்ணி அவங்கள நல்லா பண்ணும். உண்மையான வல்லமை இருந்தா அவங்களுக்கு சுகம் ஆகாது, உண்மையான வல்லமை இருந்தா சுகம் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஆகவே சுகமாக்கும் வல்லமை யாரும் கேட்கறது இல்ல. ஈஸி வரும் எது? அந்நிய பாஷை. கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, இதோட நிறுத்திக்கிறது. ஞானத்தை போதிக்கும் வசனம் இருக்கு, அறிவை உணர்த்தும் வசனம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, அற்புதங்கள் செய்யக்கூடிய வல்லமை இருக்கு, சுகமாக்கும் வல்லமை இருக்கு. எத்தனை வரங்கள் இருக்கு? 9 வரங்கள் இருக்கு குறைஞ்சபட்சம். மேலான வரங்களை நாடுங்க. இந்த வரங்களை பத்தி சொல்லின்னு வந்தவரு அப்போஸ்தலனாகிய 31ஆம் வசனத்துல இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எதை சொன்னாரு? முக்கியமான வரங்களை பத்தி சொல்லிட்டாரு. இந்த வரங்களை விட மேன்மையான ஒன்றை காண்பிக்கிறேன். அது என்ன? 13ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். பாஷைகளையும் நான் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினால் அன்பு எனக்கு இராவிட்டால் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசனான வரத்தை உடையவனாய் இருந்து நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அன்பு எனக்கு நான் ஒன்றுமில்லை. நான் ஒன்றுமில்லை. எனக்கு வரம் இருந்தா நான் ஒண்ணு இல்லை, அன்பு இல்லாம வரம் இருந்தா நான் ஒண்ணு இல்லை. 3ஆம் வசனம், நான் அன்னதானம் பண்ணினாலும் உண்டான யாவற்றை அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நிறைய தானம் தர்மம் பண்ணாலும் பக்தி முத்தி அப்படியே யாகம் செஞ்சு என் சரீரத்தை சுட்டரிச்சுக்குங்க ஆண்டவரேன்னு விஸ்வாமித்திரர் குத்த மாதிரி என் கை திரியாக எரியட்டும், என் கால்கள் திரியாக எரியட்டும்னு எரிய வச்சா கூட அன்பு எனக்கு இல்லைன்னா ஒண்ணுமில்லை, அந்த பக்தி ஒன்றுமில்லை. ஆனா அந்த அன்பு எப்படிப்பட்டது? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். அன்பு என்ன பண்ணும்? சகலையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் முடியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம். அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம். அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். 13ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றிலும் நிலைத்திருக்கிறது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பு என்ன செய்யும்?
அன்பின்னா செய்யாது. அடுத்த மாசத்துக்கு ஒரு ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட். அன்பு என்ன செய்யும், அன்பின்னா செய்யாது. தீத்துக்கு எழுதணும்ல, தீத்துக்கு எப்படி எழுதணும், எதை செய்யணும் அதே மாதிரி ஹோம்ஒர்க் எழுதிக்க. கம்பல்சரி கட்டாயமா பட்டம் வாங்கணும்னா 1 கொரிந்தியர் 13 அசைன்மெண்ட் கம்பல்சரி. அது இல்லாத யாருக்கும் நான் கவுன் மாட்ட மாட்டேன். ஷுவர் ஐயா. சரிதானா? 1 கொரிந்தியர் 13. அன்பு எதை செய்யும், எதை செய்யும். செய்யறது ஒரு பட்டியல், செய்யாத ஒரு பட்டியல். ஓகே, அடுத்து அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசனம். இந்த அந்நிய பாஷை குறித்து கொஞ்சம் கேளுங்க. அந்நிய பாஷை குறித்து இதுல சில இந்த வார்த்தை தானே பயன்படுத்தி இருக்குது. இந்த இன்னும் தாக்கு இருக்குதா அந்நிய பாஷை? இது இல்ல, இது இல்ல, இந்த இன்னும் இருக்குது. கரெக்டா? கருப்பு கலர் இருந்த கருப்பு தான் எனக்கு. நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டீர்கள். கலர் பிளைண்ட்னஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, கவனிங்க. சரி, அந்நிய பாஷைக்கும் பற்பல பாஷைக்கும் வித்தியாசம் தெரியணும். ஃபர்ஸ்ட் இங்கதான் பெரிய கன்ஃபியூஷன். பரவாயில்ல, 2 மணிக்கு முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எனக்கும் ரொம்ப வந்ததுமே ஸ்மெல்லு 12:30க்கே பசி எடுத்துக்கிச்சு எனக்கு. ட்ரை பண்ணலாம் முன்னாலே முடிக்கிறதுக்கு, இல்லைன்னா பரவாயில்ல, அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பற்பல பாஷை, ஆக்ட்ஸ் 2. பற்பல பாஷை அந்நிய அப்போஸ்தலர் 2. இப்போ இது மேல் வீட்டறை, இது மேல் வீட்டறை, 120 பேரு. மேல் வீட்டறை பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்டு. எல்லாம் கொஞ்சம் பாருங்க, பெரிய கிரவுண்டு. எல்லாரும் பஸ்கா ஆசரிக்க எங்க வந்துக்கிறாங்க? எருசலேமுக்கு வந்துக்கிறாங்க. பஸ்கா முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் புலிப்பில்லா அப்ப பண்டிகை, அதுக்கு அடுத்த நாள் முதற்கனி பண்டிகை. அன்னைக்கு காலையில தேவாலயத்துல இருந்து ஆசாரியன் போய் என்ன பண்ணிட்டான், முடிஞ்சிச்சா 49 நாள் எண்ணிட்டாங்க, 49 days எண்ணிட்டாங்க, 7 வாரம். 50வது நாள் என்னது சொல்லுங்க? பெந்தேகோஸ்தே. அந்த நாள் வந்துச்சு. போனவங்க அறுவடையில வந்த எல்லாத்தையும் காணிக்கை எடுத்துன்னு திட்டுன்னு எங்க வந்துக்கிறாங்க? தேவாலயத்துக்கு வந்துக்கிறாங்க, காணிக்கை செலுத்த வந்துக்கிறாங்க. இந்த கிரவுண்டை சுத்தி வீடுங்க, வீடுங்கன்னா ஹோட்டலுங்க, தங்குற இடங்க, சத்திரங்க. என்ன இருக்குதுங்க சுத்தி? சத்திரங்க. 17 நாட்டை சேர்ந்தவர்கள், 17 நாடுகளை சேர்ந்தவங்க கூட்டம் கூட்டமாக தங்கி இருக்கிறாங்க. லிஸ்ட் அங்க அப்போஸ்தலர் 2 இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் இங்க ஊற்றப்பட்டாரு. இவங்க யாருன்னா 120 பேரு வெறும் எபிரேய பாஷை மட்டும் தெரிஞ்சவங்க, அல்லது அராமிக். இந்த 2 பாஷை தான் இவங்களுக்கு தெரியும். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, இவங்களுக்கெல்லாம் இந்த யாருடைய பாஷையும் தெரியாது. இந்த 17 நாடுகள்ல இருந்து வந்தவங்களுடைய பாஷை தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான். ஒன்னு எபிரேய பாஷை, இல்லைன்னா ஒருவேளை அது ரோம சாம்ராஜ்யத்துல இருந்ததுனால கிரேக்கம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் கிரேக்கம் தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்குது இல்லையா சிலருக்கு, அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க தமிழ் தான் தெரியும். ஆனா இங்க வந்துக்கிறவங்க யாருன்னா குஜராத்தி, ஒரிசா,
வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, கொங்கினி, துளு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, சான்ஸ்கிரிட், இவங்கெல்லாம் இங்க வந்து தங்கிக்கிறாங்க. எல்லாரும் எதுக்கு வந்துக்கிறாங்க? பண்டிகை ஆசரிக்க. பஸ்கா இல்ல, பெந்தகோஸ்த பண்டிகையை காணிக்கை செலுத்த கோயிலுக்கு வந்துக்கிறாங்க. அன்னைக்கு இடி முழக்கம் உண்டாச்சு. எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல இருந்து இந்த கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. ஏறத்தாழ 3000 பேர் எல்லாம் அவங்கவுங்க ரூம்ல இருந்து எங்க வந்துட்டாங்க? கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. மேல் வீட்டு அறையில இருந்து பேதுரு கூட 120 பேரும் வந்துட்டாங்க. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா என்ன பெற்றுக்கிறாங்க? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கிறாங்க. பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த 120 பேரும் இந்த 17 பாஷைகளில் கிராமட்டிக்கல் லாங்குவேஜ்ல பேசினாங்க. துல்லியமான இலக்கண மொழியில் பேசினாங்க. அதுதான் பற்பல பாஷை. அப்போஸ்தலர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன சொல்லுங்க? கிராமட்டிக்கல் லாங்குவேஜ், அர்த்தமுள்ள மொழி. அது என்ன சொல்லுங்க? பற்பல பாஷை. சரி, அந்நிய பாஷை எதுன்னா? ஓகே, அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போன பொழுது, புரஜாதியார் வீட்டுக்கு போன பொழுது அங்க பரிசுத்தாவியை பெற்றீர்களான்னு கேட்டாரு. அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னாங்க. ஜெபம் பண்ணாரு. அவங்க எல்லாம் என்ன பெற்றுக்கினாங்க? பரிசுத்தாவியை பெற்றுக்கினாங்க. பரிசுத்தாவியை பெற்ற பிறகு பரிசுத்தாவியோடு கூட நல்லா கேளுங்க, 9 சொல்லுங்க, 9 வரங்கள். இந்த 9 வரங்கள்ல 1 அந்நிய பாஷை. இந்த பாஷையானது அழகிய போட்டுறேன். இந்த பாஷைக்கு பேசுறவனுக்கும் அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, கேட்கிற யாருக்கும் அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது தனிமையில பேச வேண்டிய பாஷை. இந்த பாஷைக்கு அர்த்தம் 2 பேருக்கு தெரியும், ஆண்டவருக்கும். பிசாசு கூட தெரியாது. அப்ப இது எப்ப பேசணும்? தனிமையில. எங்க பேசணும்? தனிமையில. சரி, ஒரு அந்நிய பாஷை இந்த மாதிரி கூடுகையில வந்துடுச்சு. ஒரு சிஸ்டர் திடீர்னு ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டாங்க. மற்றவங்களுக்கு யாருக்குமே விளங்காது. புரியணும்னா அந்த சிஸ்டருக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத அவங்க சிஸ்டர் பேசிட்டாங்க அந்நிய பாஷை. பாஸ்டர்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் ஏஞ்சி வியாக்கியானம் பண்றது இல்லை. அப்படி பண்ணா நேற்று ராத்திரி பேசி வச்சுன்னு வந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க யாருன்னே தெரியாத இன்னொருத்தர் எழுந்து நின்று அவங்க சொன்ன அந்த அந்நிய பாஷைக்கு அர்த்தத்தை சொல்லணும், வியாக்கியானம் பண்ணணும். பண்ணா பொது இடத்துல என்ன பேசுங்க? வியாக்கியானம் பண்ண ஒருத்தன் இல்லைன்னா பொது இடத்துல என்ன பண்ணாதீங்க. அப்போ மைக்கில் ஒரு ஸ்டாப் இட். ஏன்னா அந்த அந்நிய பாஷைனா என்னன்னே தெரியாத 2 பேர் உட்காந்துக்கிறான். அவன் கேள்வி பண்ண மாட்டான், உன்னை பைத்தியம் சொல்ல மாட்டான். வியாக்கியானம் சொல்ல ஒருவன் இல்லாது இருக்கிற பட்சத்துல உரத்த சத்தமா என்ன பேசாத, இத சொன்னா என்ன பைத்தியம்ன்றாங்க, என்ன பின்மாற்றத்துல போயிட்டான்றாங்க. ஞாபகத்துல வச்சுக்க, நான் பெந்தகோஸ்தே சபையில பிறந்து வளர்ந்தவன். ப்ளீஸ் ரிமெம்பர் தட். பாட்டு பாடுறதுக்கு கொடுக்கப்பட்ட வரம் இல்லை, அது பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்ட வரம். அது பிரைவேட்ல பயன்படுத்த வேண்டியது, தனிமையில பயன்படுத்த வேண்டியது. ஸ்டேஜ்ல பாட்டு பாடுறதுக்கு இல்ல. ஆராதனை நடத்துறோன்ற பேர்ல முன்னால வந்து ஒரு பாட்டை பிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி 4 வார்த்தை அதுல சக்க சக்க சக்கான்னு டக்குன்னு அந்த பாட்டை தொடங்குவாங்க. ஏன்? ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக. அந்நிய பாஷைக்கும் பற்பல பாஷைக்கு வித்தியாசம் புரிஞ்சுச்சா புரியலையா? புரிஞ்சிடுச்சா? ஓகே. இப்ப இந்த அந்நிய பாஷை இந்த 9 வரங்கள்ல 1. அது பேசலாம். பொது இடத்துல ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட வரத்துக்கு, பரிசுத்தத்துக்காக. அப்படி பொது இடத்துல பேசினா அதற்கான அர்த்தம் சொல்ல ஒருத்தர் இல்லாதிருந்தா பேசக்கூடாது. புரிஞ்சுச்சா? கன்ஃபியூஷனே வேணாம். அந்நிய பாஷை இல்லைன்ற வியாக்கியானம் வேணாம், இருக்குதுன்னு சும்மா அப்ப கூடுகையில கத்துற வேலையும் வேணாம். அது கொடுக்கப்பட்ட நோக்கம் வேற, நம்முடைய பக்தி விருத்திக்காக. என்ன கேட்டீங்கன்னா, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு
இது ரொம்ப அவசியமானது. ஆனா முழுக்க முழுக்க அது உனக்கும் தேவனுக்குமான உறவை வெளிப்படுத்துகிறது, வலுப்படுத்துகிறது. அதுதான் இந்த 14ஆம் அதிகாரத்துல அந்நிய பாஷை பேசுறது குறித்தும், சபையிலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை குறித்தும். இது எப்படின்னா, இது இங்க பாருங்களேன், இதை விளக்குறதுக்காக நம்ம எல்லாம் இப்ப கூடி வந்துட்டோம் இல்லையா? நான் கூடி வந்துட்டேன். நானு பாடனை தின்கிறேன், நானு வசனத்தை சொல்லின்கிறேன். அந்த நேரம் ஐயா பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு கை தட்டுறாரு. ஐயா அதே நேரத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஐயா அதே நேரத்துல வியாக்கியானம் பண்ணுகிறார். ஐயா அதே நேரத்துல அற்புத சுகம் அளிக்கிறதுக்காக இவருக்கு ஜெபம் பண்ணுகிறார். எல்லாம் ஒரே அறையில ஒரே நேரத்துல நடக்குது. எல்லாமே எப்படி இருக்கும்? ஒழுங்கா இருக்குமா? ஒழுங்கா இருக்காது. அப்படி உங்களுக்குள்ள செய்யக்கூடாது. ஜெபம் பண்ற நேரத்துல ஜெபம் பண்ணணும். ஞான பாட்டு, கீர்த்தனைகள், பாட்டுங்க பாடுற நேரத்துல பாட்டு பாடணும். வியாதியஸ்தர்காய் ஜெபம் பண்ற நேரத்துல வியாதியஸ்தர்காய் ஜெபம் பண்ணணும். அந்நிய பாஷையில ஒருத்தன் பேசுனா அதுக்கு இன்னொருத்தன் என்ன சொல்லணும்? வியாக்கியானம் சொல்லணும். சொல்லனா என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஒருத்தர் வேத வசனத்தை விளக்க எழுந்தா மற்றவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிடுங்க. எதை செய்தாலும் ஒழுங்காய் கிரமமாய் செய்ய வேண்டும். 40ஆம் வசனம் 14:40. ஓகே. அடுத்து 15ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபையை விட்டுட்டு பயணத்தை தொடர்ந்த போது யூத மார்க்கத்தை சேர்ந்த சிலர் கொரிந்து சபைக்கு வந்து உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க யாரா இருக்க முடியும்? சொல்லுங்க. சதுசேயர்கள். வந்தவங்க யார் பெயரால வந்தாங்க? சகோதரர் பெயரால, அப்போஸ்தலர் பெயரால. எனக்கு பவுல தெரியும்னு சொல்லின்னு வந்தாங்க. இப்போ நான் கேஜிஎஃப்ல இருந்து வந்துக்கிறேன். திடீர்னு நம்ம ஆபிரகாம் ஐயா வீட்டுக்கு ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு ஒருத்தர் வர, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், உங்களை கேஜிஎஃப்ல நான் பார்த்தேன், அந்த 3 நாள் மீட்டிங்ல பார்த்தேன், நீங்க தன்னை வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்க, பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கிறீங்க? திருத்ததாஸ் எனக்கு ரொம்ப பழக்கம், நானும் அவரும் ஒரே இலையில சாப்பிட்டுக்கிறோன்னு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அடோட நம்ம பாஸ்டருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், வாங்க ஐயா உட்காருங்க, காஃபி குடிங்க, டீ குடிங்க, இவங்க சாப்பாடு சிஸ்டர் வீட்டுக்காரம்மா சாப்பாடு செய்யுங்க, அப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்ல? நம்ம தானே ஆதி ராத்திரில எல்லாம் தூங்கின்னுக்கிறப்போ இந்த 2 ஏசியும் பிச்சுன்னு போயிட்டா அந்த கதையத்தான் இவங்க பண்ணாங்க. அப்போஸ்தலர் பெயரால் சகோதரர் பெயரா உள்ள வந்துட்டு என்ன இல்லைன்ட்டாங்க, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு பிரசங்கிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பவுல் என்ன சொல்றாரு? தான் பெற்ற அந்த அபிஷேகத்தின், அவர் பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை குறித்து சொல்றாரு. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமான 500 பேர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்களில் சிலர் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் இதை எழுதுறப்போ. பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். எப்போ? தமஸ்குவுக்கு போகிற வழியிலே தரிசனமானார். அப்ப இயேசு உயிர் தெழுந்தார் என்பது உண்மை. அதற்கு நானும் சாட்சியாய் இருக்கிறோம். 12ஆம் வசனத்துல கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் சொல்லலாமா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லையே, எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பிறகு முடிவு உண்டாகும். பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். மரணமே ஒரு முடிவுக்கு
வந்துவிடும். ஆகவே மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று கேட்டால், புத்தீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. ஒரு கோதுமை சாவணுமே, அது செத்தாத்தானே பயிராக வெளியே வர முடியும். அப்படியே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இருக்கும். எல்லா மாம்சமும் ஒரே மாதிரியான மாம்சம் இல்லை. வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேற, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேற. அடுத்து முந்தின மனுஷன் ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன், மண்ணானவன். இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழி இல்லாதவர்களா எழுந்திருப்பார்கள், நாமும் மறுபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது, பாருங்க பவுல் ஆக்ஷன். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாமாம் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கே இது சாவாமை தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாங்க. அப்போ மரணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு சிம்பிளா சுருக்கமா எழுதிட்டார். மரணமே ஒரு முடிவுக்கு வந்துடும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். உயிர்த்தெழுதல் உண்டு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கு பேதுருக்கு தரிசனமானார், சகோதரிகளுக்கு தரிசனமானார். 500 கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதன் பிறகு அகால பிறவியாகிய எனக்கு தரிசனமானார். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து இன்னொன்னு 16ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்த பிறகு உண்டி கொடுக்காதீங்க, நான் வந்த பிறகு காசு சேகரிக்காதீங்க. அது எனக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு மாதிரி கேவலமா இருக்குது. நான் வர்றதுக்கு முன்னாலே சேர்த்து வச்சிருங்க. எனக்கு கொடுக்கல, நீங்க தேவையில் உள்ள இன்னொரு சபைக்கு கொடுக்குறீங்க. ஆகவே நான் வர்றதுக்கு முன்னாலே தர்ம பணத்தை சேர்த்து வைங்க. நான் வந்த பிறகு அது என்கிட்ட கொடுங்க, அதை கொண்டு போய் நான் தகுதி உள்ளவர்களுக்கு கொடுப்பேன். பரிசுத்தவான்கள் கொடுக்கப்படுகிற தர்ம பணம் கிராமத்து சபை, பட்டணத்து சபை. பட்டணத்து சபை பணத்துல கொழுத்து இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா வேலை வெட்டிக்கு போறவங்க சபைக்கு வருவாங்க, வசதி படைத்தவர்கள் சபைக்கு வருவாங்க. அவங்க என்ன கொடுப்பாங்க? காணிக்கை, தசமபாகம் கொடுப்பாங்க. அப்ப இதை கொண்டு பட்டணத்து சபைகள் கிராமத்துல என்ன ஏற்படுத்தணும்? கிளை சபைகளை ஏற்படுத்தி அந்த கிளை சபைகளுக்கு என்னத்தை கொடுத்து அனுப்பணும்? பண உதவிகளை, காணிக்கைகளை கொடுத்து அனுப்பணும். மிஷனரி காணிக்கை அதுக்கு பேரு. பவுல் அடிகளார் கூட அதைத்தான் அங்க சொல்றார். நான் வந்த பிறகு கலெக்ட் பண்ணாதீங்க, நான் வர்றதுக்கு முன்னாலேயே தேவையில் உள்ள சபை, குறிப்பா எருசலேமின் சபை. எருசலேமின் சபை உபத்திரத்துக்கு உட்பட்ட சபை. அந்த சபைக்கு என்ன தேவை? பண உதவி தேவை. நீங்க நல்ல வசதியா வியாபாரம் பண்ணி கொழுத்து இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு உதவி பண்ணுங்க, தர்ம பணத்தை. ஆனா நான் வந்த பிறகு கலெக்ட் பண்ணாதீங்க,
நான் வரத்துக்கு முன்னாலேயே கலெக்ட் பண்ணி வைங்க. 8ஆம் வசனத்துல பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். இங்கிருந்து எங்க போறாரு? எபேசு பட்டணத்துக்கு போறாரு. பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும். இப்ப பவுல் என்ன ஆசிரிச்சுக்கிறாரு? அது வரல எங்க இருப்பேன் நான்? எபேசு பட்டணம். மேலதிகமா எதனா தகவல் வேணும்னா பக்கத்துல தான் இருக்குது எபேசு, அங்க வந்துருங்க பார்த்துக்கலான்னு சொன்னார். ஒருத்தர் போர்டு அழிச்சிருங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் போட விரும்பின அந்த படத்தை போட்டு முடிச்சிடுறேன். 8 போட்டு அதை முடிச்சிடுறேன். ஆகவே 16ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 16ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் யாரெல்லாம் கூட இருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லி இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறார். 3 நாள் படிக்க வேண்டிய பாடத்தை 2.5 மணி நேரத்துல ட்ரை பண்ண சொல்றதுக்கு ஏதோ பாதி கால்வாசி புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மீதியை நீங்களே இப்போ போயிட்டு கொரிந்தியர் படிச்சீங்கன்னா, நான் சொன்ன பின்னணிகள் எல்லாம் மனசுல வச்சுன்னு படிச்சீங்கன்னா எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஆசியாவிலிருந்து வருகிற இது நிலப்பரப்பு. இங்க ஒரு மலை, இந்த மலையில தான் அந்த கோயில் சொன்னேன்ல, தேவதைக்கான அது. இது கடல், இது கடல். இப்போ இந்த கப்பல் இப்படி வருது இல்ல, இங்கெல்லாம் வந்து புதைக்குழி மாதிரியான இடம். இந்த மார்க்கமா இங்க ரோமாபுரிக்கு போறதுக்கோ ஐரோப்பாக்கு போறதுக்கோ கப்பல் இங்க போனா 10ல் 1 தான் மிஸ் தப்பிக்கும், மற்றதெல்லாம் போயிடும். ஆகவே என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல கேனால் வெட்டினாங்க. அப்போ கேனால் வெட்டல, இப்ப 19ஆம் நூற்றாண்டுல வெட்டிட்டாங்க. அப்ப ட்ரை பண்ணாங்க. யாரெல்லாம்? அலெக்சாண்டர் தி கிரேட் ட்ரை பண்ணான், நீரோ மன்னன் ட்ரை பண்ணான், இவங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. இங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கப்பல் வந்து இங்க நிக்கும், சின்ன படகுல இங்க எத்தனை வருவாங்க. இங்க இந்த சாரட் வண்டி தெரியுமா? மாடு கட்டி இழுக்கும் இல்ல மனுஷர் கட்டி இழுக்கும். சரக்குங்களை தூக்கி இந்த வண்டியில வச்சுட்டு இங்கிருந்து இங்க இழுத்துன்னு வருவாங்க. இங்க இழுத்துன்னு வந்து இங்க நிக்கிற கப்பல்ல, இந்த கப்பல் மாதிரி இருக்குது, இந்த கப்பல்ல லோடு பண்ணுவாங்க. இந்த கப்பல்ல இருந்து இந்த கப்பலுக்கு லோடு பண்ணுவாங்க. இதுக்கு 7ல இருந்து 10 நாள் ஆகும். இந்த 10 நாள் இவர்களுக்கு ஜாலி. எங்க தான்? பணக்காரர்களுக்கு. அப்போ இதை சுற்றி கடற்கரை, கடற்கரைனாவே தெரியும் நம்மளுக்கு, ரெசார்ட்டுங்க, அதை சுற்றி வியாபாரம், அதை சுற்றி பாவம். பிற்காலத்துல 19ஆவது நூற்றாண்டுல இப்போ கூட நீங்க போயிட்டு கூகுள்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா போடுங்க, கொரிந்த் கேனால்னு போடுங்க, அப்படியே வரைபடமே வரும் கொரிந்த் கேனால். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இது வெட்டிட்டு காவா வெட்டிட்டு இந்த கடலையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. படகுகள் இப்போ முன்ன இது வண்டியில இருந்தது, இப்ப எப்படி போயிடுது, மினி சைஸ் கப்பலுங்க, இந்த வழியாவே எப்படி போயிடுது, சுத்தின்னு போறது இல்லை. நீங்க கொரிந்தினுடைய மேப் எடுத்து பார்க்கலாம், ஏன்ஷியன்ட் கிரீஸ் மேப் எடுத்து பார்க்கலாம், இது தெரியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். டவுட் எதுனாக்குதா? எப்போ முடிக்கிறேன்றது டவுட்டு. முடிச்சுட்டு பேசுங்க, நல்லா பேசுங்க, நிறைய பேசுங்க. பவுல் அதான் சொல்றாரு. கிருபையில் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தை தியானிக்க நீ செய்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி. குட்டி சேர்த்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க.
கேட்ட வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி எங்களுக்கு பிரயோஜனமான ஆவிக்குரிய சத்தியங்களை எங்களை எடுத்துக்கொண்டு கடைபிடிக்க கர்த்தர் கிருபை செய்தரலாம். சரீரத்தில் நல்ல சுகபலன் ஜீவனை தந்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தேவைகளெல்லாம் சந்தியுங்க. இந்த ஊழியத்தை மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.